வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் கரந்தை அருகே கும்பகோணம் சாலையில் எல்லைக்கோயில் தெய்வமாக பிரசித்தி பெற்ற பழமையான ஸ்ரீ கோடியம்மன் கோயில் உள்ளது. இங்கு அன்னை ஆதிபராசக்தி, பச்சைக்காளி, பவளக்காளி என்ற 2 வடிவங்களில் எழுந்தருளி அம்மன் அருள் பாலிக்கிறார். ஆடி 2வது வெள்ளியையொட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் புஷ்ப அலங்காரம், வளையல் அலங்காரம் சிறப்பாக செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மனமுருக வேண்டினர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் முதல் மூவரில் ஒருவர் சுந்தரர். ஆடி சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவனார் ஆட்கொண்டு அருளினார். இதையொட்டி சிவாலயங்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தஞ்சையில் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் கடந்த 21ஆம் தேதி ஆடி சுவாதி நட்சத்திரத்தை ஒட்டி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், புஷ்ப அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. மாலையில் பறவை நாச்சியார் அம்பிகா சமேத சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தஞ்சை ராஜவீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது. டிஆர்ஓ அன்பழகன் தலைமை வகித்தார். பக்தர்கள் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே மலையேற அனுமதிக்கப்படுவர். தானிப்பாறை வழித்தடத்தையே பயன்படுத்த வேண்டும். வாழைத்தோப்பு, வருஷநாடு உள்ளிட்ட ஆபத்தான பாதைகளை தவிர்க்க வேண்டும். கூட்ட நெரிசலின்றி சுவாமி தரிசனம் செய்ய வெள்ளைப்பாறை வழியாக சுந்தர மகாலிங்கம் சன்னதி சென்று தரிசனம் செய்ய வேண்டும். புதிய பாதை வழியாக சந்தன மகாலிங்கம் சுவாமியை தரிசித்து இரும்பு பாலத்தின் வலதுபுறமாக வெளியேறும் வகையில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக், பாலித்தீன் கவர்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுத்துவோர் மீது அபராதம் வசூலிக்கப்படும். பக்தர்கள் வசதிக்காக குடிநீர் தொட்டிகள், சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோரக்கர் சித்தர், சங்கிலிப்பாறை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, சிவகாசி, டி. கல்லுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இருந்து தானிப்பாறை வரை சிறப்பு அரசு பஸ்கள் இயக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் சமேத ஸ்ரீ பெருவுடையார் கோயில் உலக பிரசித்தி பெற்றது. இங்கு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். தஞ்சை பெரிய கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழா ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. விழாவை ஒட்டி தினமும் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீபாராதனைகள் காட்டப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான நேற்றிரவு முல்லை, மல்லி, ரோஜா, மரிக்குழுந்து, தாமரை உள்ளிட்ட மலர்களால் உற்சவர் வாராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மின் அலங்கார பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி முளைப்பாரியுடன் கேரள செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வர மங்கள மேளம், சிவகணங்கள் முழங்க தேரோடும் வீதிகளில் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி மண்டபத்தில் பரதநாட்டியம் நடைபெற்று விழா நிறைவு பெற்றது. விழாவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று மகா வாராகி அம்மனை வழிபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர்தோப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ தோப்பிலம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் ஆடி 2வது வெள்ளியையொட்டி அம்மன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவர் தோப்பிலம்மனுக்கு நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பட்டுச்சேலை, தங்க ஆபரணங்கள், மலர் மாலைகள், வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் கூழ் வார்த்து பொங்கல் படைத்து மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். கோயில் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டி மாவுடியூத்து காளியம்மன் கோயிலில் 28ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடக்கிறது. விழாவில் ஆடி 2வது வியாழக்கிழமை இரவு மற்றும் வெள்ளியன்று மாவுடியூத்து காளியம்மன் கோயிலில் சுவாமி ஆட்டம் நடைபெற்றது. சின்ன கருப்பர், வெள்ளாளங்கருப்பர் சாமியாடிகள் கரந்தமலையிலிருந்து புனித நீர் குடத்தை ஆண்டி முனீஸ்வரர் கோயில் வீட்டிற்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். வரும் வழியில் ஆங்காங்கே அரிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினர். வழிநெடுகிலும் பெண்கள் வேப்பிலை, மஞ்சள் கலந்த நீரை ஊற்றி வழிபட்டனர். பூசாரி சுமந்து வந்த புனித நீர் குடம் ஆண்டி முனீஸ்வரர் கோயிலில் வைக்கப்பட்டது. இரவு கோயில் வளாகத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் கும்மி அடித்து வழிபட்டனர். இன்று காலை பால்குடம், பூத்தட்டு திருவிழா மற்றும் அன்னதானம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். காப்பாற்ற அந்த வெள்ள குதிரை ஏறி வீச்சர் அந்த கருப்பை வந்து கவலைப்படாத காப்பாற்றுடா வா.
விழாநகர் தெய்வத்தோட வந்து 7 கண்மார்களை கூப்பிட்டு வந்து புதுப்பட்டி கிராமத்தை கட்டி காத்தி எல்லாம்